ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரோட வந்திருக்கேன் நண்பர்களே. அது என்ன மேட்டர்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை 3 விதமாக நீங்கள் பிரிக்கலாம். அதில் முதல் ரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம், நெப்போ கிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வாரிசாக வரக்கூடிய நடிகர்களை ஒரு முதல் ரகத்தில் நம்ம வைக்கலாம். இரண்டாவது ரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நடிகர்கள் படிப்பை முடிச்ச கையோட நான் நடிகனா மட்டும் தாண்டா ஆவேன், வேற எந்த வேலையும் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள் படிப்பு முடிச்ச கையோட அப்படியே நேராக போய் கூத்துப்பற்ற, அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப்பு, அதுக்கப்புறம் நடிப்பு கற்றுக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி இடத்துல போயிட்டு பல வருடங்களாக நடிப்பை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடிகராக முன்னேறி வந்தவங்களும் ஒரு ரகம் தான். இதையும் தாண்டி மூணாவது ஒரு ரகம் இருக்காங்க. இவங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்திருக்கும். நான் எப்படியாவது சினிமாவில் ஒரு நடிகன் ஆக மாட்டேன் நான் ஃபியூச்சரில் அப்படின்ற ஒரு கனவோடு இருந்திருப்பாங்க. ஆனால் பார்க்குற வேலை என்னமோ சினிமாவுக்கும் அவங்க பார்க்கக்கூடிய வேலைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை பிடிச்சிக்கிட்டு நல்லா நடித்து முன்னேற நாட்களும் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவில் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி சினிமாவுக்கே சம்பந்தம் இல்லாத மிக மிக கடினமான வேலைகளை செய்துவிட்டு டக்குன்னு சினிமா நடிகராவாங்க. அவங்க என்னென்ன வேலைகள் பார்த்தாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த நடிகர் இந்த லெவலில் இருக்காரு, அப்போ அந்த மாதிரி வேலையெல்லாமா பார்த்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். பார்த்தீங்களா, அந்த நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத ஒரு லிஸ்ட் எடுத்து இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போகும் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், ஒரு யதார்த்தமான நடிகர் தான் நடிகர் போஸ் வெங்கட் அவர்கள். ஸோ போஸ் வெங்கட் அவர்கள் இன்னைக்கு எந்த லெவலில் இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நடிகராக இருந்து ஒரு இயக்குனராக மாறி நல்ல படங்களை இப்போ அவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஆரம்பத்தில் அவரோட பயணம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தது எல்லாரும் கேட்டிங்கன்னா, சீரியலில் பார்த்தோம். ஒரு 2-3 சீரியலில் சன் டிவியில் வருவார். அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பார். அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி சினிமாவில் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணார். சிவாஜி படத்துலலாம் வில்லன் ஆதிசேஷன் கூட ஒரு சூப்பரான ஒரு பிஏவாக இருப்பார். அது மாதிரி நிறைய படங்கள் கடைசியில் கவனில் வில்லனாகவும் நடிச்சிட்டாரு. கேவி ஆனந்தோட சொம்ம சிப்பனம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் போஸ் வெங்கட். ஆனால் இந்த மாதிரி சீரியலுக்குள்ளேயும் சினிமாக்குள்ளேயும் வரதுக்கு முன்னாடி அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் தெரியுங்களா? ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தார். அடப்போப்பா, பஸ் கண்டக்டராக இருந்த ரஜினி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகலையா? ஆட்டோ ஓட்டின போஸ் வெங்கட் மிகப்பெரிய நடிகர் ஆகக்கூடாதானா? அந்த ஒரு லிஸ்ட்டுக்கே நான் வரல, அந்த ஒரு மேட்டருக்குள்ளே வரல. ஸோ இவர் என்ன வேலை பார்த்தார் அப்படின்றத பற்றி தான் சொல்கிறதுக்கான நோக்கம் தான் இந்த வீடியோவே. ஸோ போஸ் வெங்கட் அவர்கள் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்ததை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நானே பார்த்துருக்குறேங்க. உதாரணத்துக்கு ஒரு சில வருஷங்களில் பல வருடங்களுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது அப்போதான் போஸ் வெங்கட் இந்த சீரியல்லாம் நடிக்க ஆரம்பிச்சாரு. பார்த்தா இவர் தானே இந்த சீரியலில் வருவார் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பரிச்சயமான முகம் தான் அவர். ஆனால் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் சென்னைக்கு பக்கத்தில் ஐடிபிஎல் கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்ட் இருக்குங்க. அந்த ஈக்காட்டு தாங்கல் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் சண்டே ஆனால் நாங்கள் எல்லாரும் போய் ஃப்ரெண்ட்ஸாக போய் கிரிக்கெட் விளையாடுவோம். ஸோ அப்போ விளையாடும் போது இவரும் ஆட்டோவை நிப்பாட்டிட்டு எங்கள் கூட விளையாடி இருக்கிறார் நிறைய தடவை. அப்போ அவங்க டீமில் நான் சேர்ந்துக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி விளையாடுவார். அங்கே இருக்கிற ஒரு சில பசங்களோட சேர்ந்து விளையாடுவார். ஸோ அப்போ அவரை பார்ப்போம், என்னப்பா அவர் ஆட்டோ டிரைவராக இருக்கிறாரு, சீரியல்லே நடிக்கிறாரு, கிரிக்கெட் விளையாடுகிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவரோட வளர்ச்சி இந்த லெவலுக்கு அசூர வளர்ச்சியாக மாறி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல படங்கள் நடித்து இயக்கியும் கொண்டிருக்கிறார் போஸ் வெங்கட் அவர்கள். ஸோ இவரை தொடர்ந்து இரண்டாவதாக நான் சொல்ல போற இன்னொரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, அவர் தான் போஸ்டர் நந்தகுமார். ஸோ இவர் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு நம்ம பாரஞ்சித் அவர்கள் இயக்கக்கூடிய படங்களில் ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் வந்துருவார். மெட்ராஸில் ஒரு மெயின் வில்லனாகவே வந்தார் இல்லைங்களா? போஸ்டர் நந்தகுமார் அவர்களை யாராலையும் மறக்க முடியாது. ஒரு 4-5 படம் நடித்தாலும் நல்ல பரிச்சயமான முகம் தான். ஆனால் இவருக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சினிமாவில் ஒரு நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் ஒரு போஸ்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் பண்ணுற ஒரு கம்பெனியை நடத்திட்டு வந்தாருங்களாங்க. இவரோட ஃபேமிலி பிஸ்னஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 1950 வருஷத்துலேருந்து இவங்க குடும்பமே சினிமாவுக்காக இந்த போஸ்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் சினிமாவில் இவரோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இவர் சினிமாவுக்குள்ள எப்படி வந்தார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பாண்டியராஜ் அவர்கள் சிலம்பரசனை வச்சு இது நம்ம ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை இயக்குனார் பார்த்தீங்களா? இந்த படத்தை டி ராஜேந்தர் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஸோ இதோட சேர்ந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம நந்தகுமார் அவர்களை ஸ்டுடியோ கிரீன் ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு பேசலான்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் ஸ்டுடியோ கிரீன் ஆஃபீஸுக்கு இவர் போகும்போது நம்ம பாரஞ்சித் அவர்கள் இவரை பார்த்த உடனே இவரை நம்ம படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணி தான் 2014 வருஷம் மெட்ராஸ் படத்தில் நடிக்க வச்சதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டசன் கணக்கில் ஒரு படத்தை நடிச்சு தள்ளிட்டாரு. பட் இருந்தாலும் இவரோட ஆரம்பம் ஒரு போஸ்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ்ல இருந்து எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்டம் அடிச்சு மெட்ராஸ் படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆயிட்டார் இல்லையா? இப்போ இந்த லிஸ்ட்ல மூன்றாவதா சொல்ல போறது
நல்ல ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லலாம். நம்ம நடிகர் ஜான் விஜய் அவர்கள் தாங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வேற லெவலில் பிச்சு உதறுவார் ஜான் விஜய் அவர்கள். ஆனால் இவருக்கும் சினிமாவுக்கும் ஆரம்பத்தில் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஜான் விஜய் அவர்கள் லைலா காலேஜில் எம்எஸ்சி விஸ்காம் படிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரேடியோ 1 எஃப்எம்ல போய் ஒரு ப்ரோக்ராம் டைரக்டரா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் காலப்போக்கில் நம்ம சொந்தமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி H2O அப்படின்ற ஒரு பேர்ல நுங்கம்பாக்கத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சினிமாவுக்கும் ஜான் விஜய் அவர்களுக்கும் ஆரம்பத்தில் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. ஆனா எப்படி சினிமா உள்ள வந்தார் தெரியுங்களா? ஸோ இவரோட ஜூனியரா காலேஜில் படித்தவங்க தான் இயக்குனர் புஷ்கர் மற்றும் காயத்ரி. ஸோ இவங்க முதல்ல ஓரம்போ அப்படின்ற ஒரு படம் எடுக்கும்போது அதில் சன் ஆஃப் கன் அப்படின்ற ஒரு கேரக்டர், ரொம்ப துடுக்கான கேரக்டர், ஒரு மாதிரி ஆள், ஒரு சேட்டை பிடிச்சவன். ஸோ இந்த கேரக்டருக்கு யாரை போடலாம் போது ஜான் விஜய் அவர்கள் ஸ்கூலில் காலேஜில் பண்ண அந்த ரகலையெல்லாம் இவங்க நேரில் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அதனால் இந்த ஆள் கரெக்டாக இருப்பான்னு சொல்லி தான் பிடிச்சி இந்த படத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆர்யா பெர்ஃபார்மன்ஸையும் தாண்டி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர பேசப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் அடுத்ததான் மணிரத்னம் அவர்களோட இயக்கத்திலே ராவண அப்படின்ற ஒரு படத்தில் கூட்டு வந்தாங்க. அடுத்த படமே மௌனகுருவில் மெயின் வில்லனாகவே நடிச்சிட்டாரு அருள்நிதி அவர்களுக்கு ஆப்போசிட்டாக. அதுக்கப்புறம் படிப்படியாக நல்ல கேரக்டர், நல்ல படங்கள்லாம் நடித்ததுக்கப்புறமா நம்ம சார்பட்டா பரம்பரையில் டேடி அப்படின்ற கேரக்டர் யாராலையும் மறக்க முடியாது. வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். இருந்தாலும் ஜான் விஜய் அவர்கள் சினிமாவில் வரத்துக்கு முன்னாடி அவருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இந்த லிஸ்ட்டில் 4ஆவதாக சொல்ல போகிறவர் நம்ம நடிகர் கருணாஸ் அவர்கள். கருணாஸ் அவர்கள் ஒரு நடிகராக இருந்து ஒரு காமெடி நடிகனாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் டான்ஸராக ஆரம்பித்து இதுக்கப்புறம் வேறு என்னங்க பண்ணார், கேரக்டர் ரோல் பண்ணி ஹீரோ பண்ணி இன்னைக்கு என்னென்னமோ பண்ணி அரசியல் வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் இவருக்கும் சினிமாவுக்கும் ஆரம்பத்தில் சம்மந்தம் இருந்துதான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக சம்மந்தமே இல்லைன்னு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோட ரியல் லைஃப்லேருந்து எடுத்து நான் ஒன்று சொல்லட்டுங்களா? அதாவது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நம்ம சினிமா கம்பெனிகள் நிறைய இருக்கக்கூடிய ஸ்டூடியோஸ் நிறைய இருக்கக்கூடிய இடமான கோடம்பாக்கத்தில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏகப்பட்ட நடிகர்களை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். அவங்க சாதாரண லெவலில் இருந்து நீ பெரிய நடிகர் ஆகிற வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த வரிசையில் நம்ம கருணாஸ் அவர்களையும் இவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தாச்சு. இவர் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்க. இந்த கோயில் திருவிழாவுக்கு எப்போவுமே கச்சேரி அப்படி இப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அந்த கச்சேரியில் கருணாஸ் அவர்களும் அவரோட மனைவி கிரேஸ் அவர்களும் பாட்டு பாடி தான் முதல் தடவை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடும் போதே மனுஷன் பயங்கர ஃபேமஸ் எங்கள் ஏரியாவில். ஏன்னா இவரோட பாடல்களையும் தாண்டி இவர் போடக்கூடிய காஸ்டியூம்ஸ் அந்த காலத்தில் வேறு லெவலில் இருக்குங்க. இவர் போடுற ஷூஸ் ஆகட்டும், இவர் போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு. அதோட காஸ்டியூம்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கடா கிடைக்குது இந்த ஆளுக்கு அப்படின்ற மாதிரி. அவருக்கு அந்த காஸ்டியூம்ஸுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸு எங்கள் ஏரியாவில் இருக்கும். ஸோ அதனால் அவர் எங்கே பார்த்தாலும் கை கொடுத்து ஜாலியாக பேசுவோம். அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் ராம் தேட்டர் அப்படின்னு ஒரு தேட்டர் இருந்தது. இன்றைக்கி அது கல்யாண மண்டபமாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கு எதிரில் ஒரு பீடா கடை இருக்கும். எப்போ பாரு அந்த பீடா கடையில் தான் நிற்பார் மனுஷன். ஸோ அப்போல்லாம் நம்ம ஸ்கூல் படிப்போம் இல்லைங்களா? அதனால் இவருக்கு நாங்கள்லாம் ஃபேன் அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ போய் கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு எப்படின்னா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசுவோம். திடீர்னு பார்த்தா பாலாவோட படமான நந்தா படம் வரும்போது இவர் படத்தில் நடிச்சுன்னுக்கிறாரு. பார்த்து எங்களுக்கு ஒரே ஷாக்கு. இதோட நம்ம ஆள்றா, நம்ம ஏரியாவில் சுற்றின்னு இருப்பார், இவர் என்னடா நடிகர் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசின காலங்கள்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோஸ்டல்ஜியாவாக இப்போ ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பயணத்தை தான் கருணாஸ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் போயிட்டாரு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா கருணாஸ் அவர்களும் ஆரம்பத்தில் ஒரு ஃபோக் சிங்கர், ஃபோக் டான்ஸராக இருந்து அதுக்கப்புறம் சினிமா உள்ள வந்தார். அவரோட பயணங்கள் இந்த மாதிரியும் இருந்தது உண்டு நண்பர்களே. இதே மாதிரி 6ஆவதாக நல்ல நடிக்கக்கூடிய எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பின்னி பெடல் எடுக்கக்கூடிய குரு சோமசுந்தரம் அவர்கள். இன்னைக்கு எப்பேற்பட்ட கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு அழகாக ஜெல்லாகி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் ஏகப்பட்ட நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம குரு சோமசுந்தரம் அவர்கள். ஜோக்கர் அப்படின்ற படம் தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை கொடுத்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆரண்ய காண்டத்தில் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தனியாக பேசப்பட்டுச்சு. ஆனால் சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தார் தெரியுங்களா? நடிப்புனாலே என்னன்னு தெரியாதான், சுட்டு போட்டாலும் நடிப்பு வராதான். ஆனால் இவர் அதுக்கு முன்னாடி சினிமாவில் வாய்ப்பு தேடணும்னு சொல்லி ஒரு கம்பெனிக்காக போய் ஃபோட்டோவாக கொடுத்துட்டு இருக்கிறாரு. எதுலேயுமே ஒரு வாய்ப்பு கிடையில. அதுக்கப்புறமா பொறுமை இழந்து ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா நாசர் அவர்கள்கிட்ட போய் கேட்டிருக்காரு. பாருங்க சார், நான் ஒரு நடிகர் ஆகணும் சார், என்ன பண்ணுறது அப்படின்னோன்னா நாசர் ஒரு சின்ன ஆடிஷன் ஒன்று வச்சிருக்காரு. அந்த ஆடிஷனை பார்த்தோன்னா நாசருக்கு ஒரே அப்செட்டான். உனக்கு சுத்தமாக நடிப்பே வரல, நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். சினிமாவுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் சுற்றினா நீ கடைசி வரைக்கும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் இருப்ப. போய் கரெக்டாக ஒரு நல்ல பயிற்சி பள்ளியில் சேர்ந்து நடிப்பை கற்றுக்கோ அப்படின்னு நாசர் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் கூத்துப்பற்ற அப்படின்ற ஒரு தேட்டர் குரூப்பில் போய் ஒரு ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அங்கே போய் நல்லா நடிப்பை கற்றுக்கிட்டு பல வருடங்கள் அங்கேயே இருந்து நிறைய தேட்டர் ஒர்க்ஸ் பண்ணுறது, நிறைய பிளேஸ் பண்ணுறது, இப்படியே பண்ணி அங்கே ஒரு டீச்சராகவே ஆகிட்டாராம். ஆக்டிங் டீச்சராகவே ஆகிற அளவுக்கு அவர் நடிப்பு அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டார் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் நாசர் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நாசர் அவர்களும் நிறைய தேட்டரில் நிறைய நடிப்பு பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்றதுக்கு அப்புறமா தான் சினிமாலேயே நடிகை வந்திருக்கிறாருங்க.
ஸோ குரு சோமசுந்தரம் அவர்களும் இன்னி என்னதான் பின்னி பெடலெடுத்தாலும் நடிப்பில் ஆரம்பத்தில் அவருக்கும் சுத்தமாக நடிப்பு தெரியாது. அவரோட ஆரம்பமும் அவர் ஆரம்பத்தில் செய்த வேலைகளும் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து பாண்டிச்சேரி ஆரோவில் இந்த பிரெஞ்சு காலனியில் இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்களே அவரை போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னடா அந்த சேனல்காரன் ஏதாவது எல்லாத்தையும் வளர்னுக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம மேலே பழி வந்துடும். இருந்தாலும் சொல்கிறேன், அங்கே வந்து ஒரு தற்காப்பு பயிற்சி பள்ளி இருக்குது. அந்த பயிற்சி பள்ளியில் அந்த தற்காப்பு கலையை இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறாராங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு மனுஷன் அப்டேட்டடாக இருக்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ இந்த லிஸ்ட்டில் 7வதாக சொல்ல போகிற நடிகர் முனிஷ்காந்த் அப்படின்ற ராமதாஸ் அப்படின்ற ஒரு நடிகர் தான். இன்னைக்கு ஹீரோ வரைக்கும் ஆகிட்டார். அவர் வந்து சினிமாவில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணி காமெடியனாக பண்ணி இன்னைக்கு மெயின் ஹீரோவாக மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு படம் வரைக்கும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அடுத்த படம் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் பார்த்தேன். ஸோ இந்த அளவுக்கு அவர் வளர்ந்தார். ஆனால் ஆரம்பத்தில் இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு யாருக்குமே தெரியாதுல்ல. சொல்கிறேன், அதாவது இவர் வந்து ஒரு ஆசாரி குடும்பத்தை சேர்ந்தவருங்களாங்க. நெகலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த கோல்டு ஸ்மித் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஸோ சினிமாவில் வரத்துக்கு முன்னாடி மலேசியாவில் போய் ஒரு 2 வருஷம் இந்த ஆசாரி வேலையை தான் அவர் பார்த்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் சினிமாவில் நம்ம ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆர்வம் அந்த ஆளுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா கண்மூடித்தனமாக வீட்டிலலாம் சரியாக சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. இங்கே வந்தோன்னே தான் தெரியுது சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டத்தையும் தாண்டி இங்கே வந்து நம்ம சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா, பசி அடக்க முடியாது, இருக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. ஸோ தங்கறதுக்கு இடம்லாம் இல்லாமல் வடபழனி கோயில் வாசலெல்லாம் படுத்து தூங்கியிருக்கிறாருங்க. ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ஒரு சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ்லாம் அப்பப்போ நடிச்சிட்டு இருப்பார். இவ்வளோ ஏன் சிலம்பாட்டம் படத்தில் ஒரு அடியாளாக கூட நிற்பார் கூட்டத்தில். அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த வாட்டி அந்த படத்தை பார்க்கும்போது பாருங்கள், ஒரு ஃபைட் சீனில் சிம்பு அவர்களோட அந்த அப்பா கேரக்டர் சிம்பு ஒருத்தர் வந்து ரிவீல் ஆவார் பார்த்தீங்களா, அந்த புலி வேஷம்லாம் போட்டுக்கிட்டு. ஸோ அந்த இடத்துல இவர் ஒரு அடியாளாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டு நிற்பார். ஸோ இந்த அளவுக்கு சின்ன சின்ன கதாபாத்திரம்லாம் பண்ணிட்டு இருந்தவருக்கு எப்படி ஜாக்பாட் அடிச்சது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோக்கர் படம் எடுத்தாருன்ற பாருங்க, என்னங்க படம் அது, முண்டாசுப்பட்டி இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து முண்டாசுப்பட்டியை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கும்போது அந்த முனிஷ்காந்த் கேரக்டருக்கு ஒரு ஆளை வச்சு எடுத்துட்டு பாருங்க. அதே படத்தை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணும்போது அந்த ஆளை தேடும் போது கிடைக்கவே இல்லையா. சரி ஓகே, இவன் பார்க்கறதுக்கு ஆப்டா இருக்கானே, இவனை தூக்கி போடு அப்படின்னு அந்த வாய்ப்பை கொடுத்தோன்னே மனுஷன் வேற லெவலில் கலக்கிட்டாரு அந்த கேரக்டரை. ஸோ இப்படி தான் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த படத்தில் பெருசாக பேசப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து ஏகப்பட்ட படங்கள் வந்து இன்னைக்கு பெரிய நடிகர் ஆயிட்டாரு. ஆனால் நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த முனிஷ்காந்த் அப்படின்ற கேரக்டர் வந்து அந்த காலகட்டத்தில் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. எனக்கு அவரோட கேரக்டர் அவரோட நடிப்பு வந்து அந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நம்ம ஏரியா பக்கம் அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது மனுஷன் வேகாத வெயிலில் ஒரு ஆட்டோவில் பைக்கில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு ரோட்டில். ஏன்னா ஒரு கேரக்டர் அவ்வளோ பெருசு பண்ணி அவரோட கேரக்டர் வந்து பெருசாக பேசப்பட்டாலும் அவருக்கு அந்த பேசிக்காக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் கிடைக்கல. அதுக்கப்புறம் அதே மனுஷனை ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன், நல்ல செட்டில் ஆகிட்டாரு, வீடுகள்லாம் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு நல்ல வருமானம் ஒரு படத்தில் இருந்து அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு நல்ல மனுஷன். ஸோ அதுக்கான உழைப்புக்கான ஊதியமும் அவர் கிடச்சிருச்சு. ஆனால் அவரோட ஆரம்பமும் மிகவும் கடினமான ஒரு ஆரம்பம் தான். இப்போ 8வதாக சொல்ல போகிறது நடிகர் ரெடின் கிங்ஸ்லி அவர்கள். ஒரே ஒரு மேனரிசத்தை வச்சு இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷம் ஓட்டுவார் போல இருக்குது. பட் இருந்தாலும் அவரோட காமெடியை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் ஒன்று இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, சரி ஓகே, யாராவது ஒரு கம்பைனாக மிக்ஸ் ஆகி ஏதாவது ஒரு கூட்டமாக காமெடி பண்ணும்போது ஓகே, சோலோவாக பண்ணார்னா தாங்க முடியாது, நம்மளால காதை பொத்திக்கிட்டு வெளில ஓடியாந்துட வேண்டியது தான். அந்த அளவுக்கு அவரோட காமெடி இருந்தாலும் ஓகே, அவரோட நேரம் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இவர் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்னவா இருந்தார்னு பார்த்தீங்கன்னா குரூப் டான்ஸராக இருந்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் 1998 அஜித் அவர்களோட அவள் வருவாளா படத்தில் ருக்கு மணி பாட்டில் வந்து குரூப் டான்ஸராக ஆடினார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏதோ இமேஜ் எல்லாம் பிளர் பண்ணி ரவுண்ட்லாம் போட்டு காமிச்சாங்க. சரி ஆடினார், ஒத்துக்கிறேன். ஆனால் இதை தாண்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட மெயின் வேலையை சினிமாவையும் தாண்டி, சினிமாலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, பார்ட் டைம் தாங்க அது. அதில் வர காசில் நான் பெட்ரோல் போடுவேன், வண்டி துடைக்க வச்சுப்பேன், ட்ரெஸ் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சுற்றி நிற்கிறாரு. ஆனால் மெயினாக இவருக்கு வருமானமே எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஊரில் எக்ஸிபிஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த தீவுத்திடலில் நம்ம சென்னையில் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ஊரில் ஒரு கிரவுண்டில் வந்து எக்ஸிபிஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சென்னை பெங்களூரில் எந்த கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் போட்டாலும் இவர்கிட்ட தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுற பொறுப்பு கொடுப்பாங்களாம். இவர் தான் அதை எடுத்து பண்ணுவார். அதில் பல கோடிகள் லாபம் பார்ப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வருமானத்தில் தான் இவர் ஜாலியாக ஊராக நாடாக சுற்றுறது. 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது. சரி முதல் கல்யாணம், ஆனால் 2வது மனைவி. சரி ஓகே விடுங்க, ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறாருங்க. அதுக்கு மெயினான காரணம் இவரோட வருமானம் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸிபிஷன்லேருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நடிப்பு அப்படின்றது சும்மா பார்ட் டைம் உழுவுலாய், அவ்வளோதான். இப்போ இந்த லிஸ்ட்டில் 9வதாக சொல்ல போகிற நடிகர் நல்லா கருகருன்னு அழகாக இருப்பார், அருள்தாஸ். பயங்கரமான ஒரு வில்லன் ஃபேஸ் அவருக்கு. ஆனால் இவர் வந்து சினிமாவில் இன்றைக்கி வில்லன் அப்படின்ற மாதிரி தெரியும். ஒரு சில பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர்னு தெரியும். ஒரு கேமராமேனா எந்த படத்துக்குலாம் ஒர்க் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆய்க்கின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் 16 அப்படின்னு நம்ம சிவா அவர்கள் நடித்த மிர்ச்சி சிவா அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்த 16 படத்துக்கும் இவர் தான் கேமராமேன். இதையும் தாண்டி சுந்தர் சி அவர்களோட அருணாச்சலம் படத்துக்கு இவர் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு.
ஸோ இதெல்லாம் சினிமாக்குள்ளே வந்ததுங்க. சினிமா வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்தில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே அவ்வளோ ஆர்வமாக, அதனால் எந்த ஒரு கேமரா கிடச்சாலும் நான் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் மயக்கம் என்ன படத்தில் வர தனுஷ் மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வெட்டிங் கேமராமேனாக இருந்ததுக்கு அப்புறமா சினிமாவில் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை கிடச்சி சினிமாட்டோகிராஃபராக மாறி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகராக மாறி இருக்கிறாரு. ஸோ இவரோட பயணமும் ஆரம்பத்தில் சினிமாவுக்கும் இவருக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லைங்க. 10ஆவதா நடிகர் கருணாகரன். இவர் பண்ணுற காமெடி கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருக்கும். சில படத்தில் காண்டாக இருக்கும், ஒரு சில படத்தில் இவர் திருட்டு மொழி மொழிப்பார் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். கருணாகரன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கருணாகரன் சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி வந்தாருன்னே தெரியலையே. திடீர்னு கலகலப்பு படம் பார்த்தோம், சோடா புட்டி போட்டு வந்து ஒருத்தன் நின்றுக்கிறான், யார் இவன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் கருணாகரன் அவர்கள் சினிமா வரத்துக்கு முன்னாடி இவர் ஐடி படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமா ஆக்சென்ச்சரில் ஒரு ஐடி இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பானுங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கையில் காசை வச்சுக்கிட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா, நம்மளும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகலாமே, கௌதம் மேனன் மாதிரி அப்படியே மேம்போக்கா இங்கிலீஷ் பேசிக்கிட்டு ஒரு சில பேர் படம்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க கையில் காசை வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களாம் எடுக்கும்போது அந்த படத்தில் வர காமெடினே இவர் தானா. ஸோ இவரை வச்சு நிறைய படங்கள் எடுத்துருக்காங்க, இவரும் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நடிக்கும் போது இந்த நாளைய இயக்குனரில் அப்படின்ற மாதிரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் நாளைய இயக்குனரோட சீஃப் ஜட்ஜே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் தான். ஸோ சுந்தர்சி அவர்கள் இவரோட பெர்ஃபார்மன்ஸையும் இவரோட லுக்கையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதான் கலகலப்புன்னு ஒரு படம் பண்ண போகிறேன், அதில் ஒரு சின்ன காமெடி ரோல் இருக்குது பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டின்னு போயிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட சினிமா லேடர் எப்படி இருந்ததுன்றது நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அந்த மாதிரி மேலே 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 டெவலப் ஆகி போயிட்டாரு. ஆனால் சினிமா உள்ள வரதுக்கு முன்னாடி சினிமாவுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பாஸ். 11ஆவதாக சொல்ல போகிறது நடிகர் காளி வெங்கட் அவர்கள். யதார்த்த நடிகர் அப்படின்ற பேர் வாங்கினவர். ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் ஒரு யதார்த்தமான நடிப்பு வந்து நம்ம நடிகர்கள்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினச்சா காளி வெங்கட் அவர்களை தான் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த மனுஷன் எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் அவரோட ஸ்டைலில் அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஒரு நல்ல நடிகன் தான். ஆனால் இவரோட ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட் காளி வெங்கட்னு சொல்ல முடியாது, வெங்கட் தான் இவரோட உண்மையான பேர். கோயில்பட்டியில் பிறந்து வளர்ந்தவர். சினிமாவில் நடிக்கணும், ஒரு ட்ராமாவில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 1997 வருஷமே சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாராம். ஆனால் வந்தோடனே இங்கே பெருசாக எந்த வாய்ப்பும் கிடைக்காதனால மளிகைகளில் வேலை செஞ்சிருந்தாருங்களாங்க இவர். ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே வாய்ப்பு தேடும் போது தான் விஜய் பிரபாகரன் அப்படின்ற ஒரு டேரக்டர் இவர் மீட் பண்ணியிருக்கிறாரு. மீட் பண்ணதுக்கு அப்புறமா இவருக்கு நடிப்புல இருந்து சினிமானா என்னன்னு ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்தது இவர் தானா. இந்த விஜய் பிரபாகரன் தான் என்னோட சினிமா குரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த விஜய் பிரபாகரன் அவர்களே ஆரம்பத்தில் நம்ம வெங்கட்டை வச்சு காளின்ற ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஆனால் அந்த படம் வந்து பெருசாக ரிலீஸும் ஆகலை. பட் இருந்தாலும் அந்த காளின்ற கேரக்டர் நேம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் படமாக இருந்ததுன்றனால வெங்கட்டோட சேர்த்து இந்த காளியும் சேர்த்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கிறத விட்டுட்டு நாளைய இயக்குனரில் பண்ணுற இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது நடிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் படிப்படியாக சினிமா உள்ள சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பித்து நிறைய படங்கள் நடித்ததுக்கப்புறமா இவர் யார் அப்படின்றது சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் ஒரு நல்ல நடிகராக ஆயிட்டாரு. ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் வந்துட்டார். ஆனால் ஆரம்பத்தில் இவரோட பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது, மளிகைகள்லேருந்து. 12ஆவதா நடிகர் பக்ஸ் அவர்கள். பக்ஸை வந்து எப்படின்னு கூப்பிடலாம், பக்ஸுன்னு கூப்பிடலாம், பகவதி பெருமாள்னு கூப்பிடலாம். ஸோ பகவதி பெருமாளை வந்து நம்ம எல்லாருமே இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற ஒரு படத்தில் தானே பார்த்துருப்போம். அந்த படத்தில் ஏதோ வந்துட்டாருப்பா, பசங்களாம் 4 பேர் சேர்ந்து கும்பலாக லோ பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்க, அதனால் அந்த ஆளோட ஃப்ரெண்டாக இருக்கும் போல இருக்குது, அதனால் அந்த ஆளை உள்ளே கூட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் உட்பட அந்த படத்தை பார்க்கும்போது நினச்சேன். அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே இன்னும் நல்லா ட்ராவல் ஆகும்போது தான் இவர் யார் அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வந்தது. அதாவது நம்ம பக்ஸ் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரி போகிற போக்கில் வந்து சினிமா நடிச்ச ஆளே கிடையாதுங்க. இவர் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கிறாரு பல வருஷமாக. அதாவது ஆரம்பத்தில் கார்த்திக் ரகுநாதன் அப்படின்ற ஒரு டேரக்டர் கிட்ட ஒரு சில படங்கள் வந்து இவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் அவர்கள் இயக்கிய காக்கா படத்துலையும் இவர் அந்த க்ரூவில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காருங்க. இதையும் தாண்டி சில்லுன்னு ஒரு காதல் படம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, என் கிருஷ்ணா அவர்களோட இயக்கத்தில், அந்த படத்துலையும் இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சினிமாவில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் பாலாஜி தரணிதரன் அவர்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தை இயக்கும் போது இந்த படத்தில் நடிகராக மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த படமும் ஹிட் ஆச்சு. இவரும் யார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு டைரக்ஷன் அப்படின்ற ஒரு வாய்ப்பை தாண்டி நடிகர்களுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு நடிகர் ஆயிட்டாரு. விட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், இயக்குனராக தான் இருப்பார் இவர். இப்போ இந்த லிஸ்ட்டில் 12ஆவதாக சொல்ல போகிற நடிகர் ஒரு தெலுங்கு, ஒரு பைலிங்குவல் தமிழ் நடிகர் நானி அவர்கள். ஸோ நானி அவர்களோட ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவரோட கெரியர் வேறு லெவலில் இருக்குது. அவர் கொடுக்குற எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் பயங்கரமாக பண்ணுவார். இப்போ கூட ஹிட் அப்படின்ற ஒரு படம் பார்த்தாங்க, வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் படம், ரத்தம் தெரியுது. ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் இல்லைங்களா. ஸோ ஆனால் நானி அவர்கள் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவருக்கு சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு ஆர்வம்.
அதாவது மணிரத்னம் அவர்களோட படங்களை பார்த்து ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேட்டிகளில் அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுக்குன்னு தெரியாமல் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேரக்டர் ஆகிடுவோமா, அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் மாதிரி அப்படி படிப்படியாக நடிகர் ஆகிடுவோம். டேரக்டர் ஆகிட்டு நிறைய நடிகர்கள் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்லி அனில் குமார் அப்படின்ற ஒரு டேரக்டர் கிட்ட போய் ஒரு உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா அவர் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்காரு, ஒரு கிளாப் டேரக்டர் ஆகு, நீ உதவி இயக்குனராக இருக்கிறதுக்கு முன்னாடி கிளாப் படிக்க கற்றுக்கும் அப்படின்ற மாதிரி கிளாப் படிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பிச்சிருக்கிறாங்க வச்சுக்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு சில படங்கள் வந்து தெலுங்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல, இயக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. ரொம்ப போர் அடிச்சு போச்சு மனுஷனுக்கு, சினிமா நம்மளுக்கு செட் ஆகாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி சரி நம்ம போய் ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம், ஏன்னா இதுலேருந்து ஒரு வருமானமும் கிடைக்க போகிறது கிடையாது, ஏதாவது சோத்துக்கு வழியை பார்ப்போம்னு சொல்லி ஒரு வேர்ல்டு ஸ்பேஸ் சேட்டலைட் அப்படின்ற ஒரு எஃப்எம்ல போய் ஆர்ஜே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அங்கே போய் தான் மனுஷன் கலகிருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஹோஸ்ட் பண்ணுற ப்ரோக்ராமு பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. இவரோட ப்ரோக்ராம் நேமே நான் ஸ்டாப் நானின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. இன்னைக்கு ஆர்கே பாலாஜிலாம் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த லெவலில் அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் அங்கே கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சதுக்கப்புறம் அப்படியே பார்ட் டைமாக ஆர்ஜே வேலையும் பார்த்துக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் இவர் நடிக்கும் போது இவரை பார்த்த ஒரு இயக்குனர் இவரை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா அஷ்டச்சம்மா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் தான் முதல்ல இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை படிப்படியாக எல்லாருமே பார்த்துட்டு ரோல்ஸ் ஆஃபர் பண்ண நிறைய படங்களில் நல்ல நல்ல கேரக்டர் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாராகவே மாறிட்டாருப்பா. பட் இருந்தாலும் இவரோட ஆரம்பமும் ரொம்ப கடினமான ஆரம்பம். ஆர்ஜேவுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம், நடிப்புக்கும் ஆர்ஜேவுக்கும் என்னங்க சம்பந்தம், ஏங்க நடிப்பு இல்லைங்க இயக்கத்துக்கும் ஆர்ஜேவுக்கும் என்னங்க சம்பந்தம், புரிஞ்சவன் பிஸ்தா. 13வதா நடிகர் சூரிய அவர்கள், இவர் பார்க்காத வேலையே இல்லைங்க, இன்னைக்கு ஒரு நல்ல லெவலில் இருக்காரு. சூரிய அவர்கள் வந்து ஒரு ஹீரோவாக மாறிட்டாரு. நல்ல ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக மாறிட்டார் மனுஷன். ஆனால் ஆரம்பம் எப்படி தெரியுமா இருந்தது, ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கடா, டே கூட்டத்தில் நிற்கிற வாய்ப்பாச்சும் கொடுங்கடா, அந்த கேமரா முன்னே நான் நிற்கிறேன்டா, அது வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் சொன்னால் பெருமையாக நினைப்பாங்க, ஏன்னா ஊரில் சபதம் போட்டு உள்ளே இருக்கிற டீ கடை வேலைலாம் பார்க்காம நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். இப்போ எங்கள் அண்ணனுங்கெல்லாம் உதைப்பானுங்க ஊருக்கு ஒன்றுமே பண்ணாமல் போனால். ஸோ அட்லீஸ்ட் சினிமாவில் நடிக்கிறேன்னு அந்த ஒரு சீன் வந்தால் வச்சோம் ஊரில் காமிச்சு மனசை தேத்திப்பேன் அப்படின்னு அவர் கேட்காத வாய்ப்புகளே கிடையாது, தட்டாத கதவுகளே கிடையாது, எந்த கதவும் திறக்கவில்லை. ஸோ அதனால் சினிமாவில் நடிக்கணும், ஆனால் அது வருமானம் எப்போ வரும், நான் எப்போ சாப்பிட்றது, எப்படி தங்குறது, அது ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணுன்னு ஹோட்டலில் கிளீனராக வேலை பார்த்துருக்கிறாரு, டேபிள் துடைக்கிற வேலை பார்த்துருக்கிறாரு. இவ்வளவு ஏங்க இந்த மாதிரி படிப்படியாக முன்னேறி ஒரு சில படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவ்வளவு ஏன் எனக்கு தெரிஞ்சு சுந்தர்சி சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. அது என்னன்னா வின்னர் படம் எடுக்கும்போது வடிவேலு கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க, பெரிய கேங்கா, கைப்புள்ள கேங்கு. அந்த மாதிரி அந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும் பார்த்தீங்களா, நீ 4 பேரை கற்பழிச்சிருக்கிற, எங்கள் தோட்டத்தை நாசம் பண்ணியிருக்கிற அப்படின்னும் போது அபராதத்தை சங்கத்தில் இருந்து கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ரியாஸ் கானு. அப்போ வடிவேலு அவர்கள் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு, அப்படியே தலையை கலைச்சி விட்டுக்கிட்டு. அந்த சீனில் சூரிய அவர்கள் பின்னாடி நிற்பார். எப்படா இவன் பின்னாடி நின்னா அப்படின்னு யாருமே நீங்கள் கண்டுக்கவே இல்லையா, ஏன்னா அந்த படத்தில் இவர் நடிக்கிறதுக்கு வரல, அந்த படத்தில் எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கறதுக்கு வந்துருக்கிறாரு. டக்குன்னு இந்த சீனில் நம்ம உள்ளே பூந்துரும் அப்படின்ற மாதிரி சூரிய அவர்கள் பூந்துட்டாரு. மானிட்டர் பார்த்து எடிட்டிங்கில் உட்காரும் போது தான் சுந்தர்சி அந்த சீனை பார்த்து ஷாக் ஆகிட்டாராம். அட பாவீங்களா, யாரா இவன் சம்மந்தமே இல்லாமல் சீனில் நின்றுக்கிறான், இப்போ இந்த சீனை வந்து ரீடேக்கும் பண்ண முடியாது, இந்த சீனை வந்து ரிமூவும் பண்ண முடியாது, சரி ஏதோ போ நின்று போட்டான் விடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் போய் கீழ்ச்சிருக்கிறாங்க அவரை. ஸோ அந்த மாதிரி சினிமா ஆர்வத்தில் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்தாலும் கேமரா முன்னாடி வந்து நின்றுடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் சூரிய அவர்களுக்கு பயங்கரமாக இருந்தனால தான் ஆரம்பத்தில் சினிமாவுக்குள்ளே எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. சீரியலில் கூட நடித்தார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோலா, தீபாவளி, சீரியலு அப்படி எல்லாம் நடித்து இன்றைக்கி ஒரு ஹீரோவாகவே மாறிட்டார். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க நண்பர்களே. இந்த லிஸ்ட்டில் 14வதாக சொல்ல போகிறவர் தான் நம்ம நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர்கள். அர்ஜுன் தாஸ் அவர்கள் எப்படி சினிமா உள்ள வந்தார் அப்படின்னு பல பேருக்கு தெரியாது, ஆனால் இந்த வீடியோவில் நான் போட்டு உடச்சிடுறேன். அதாவது அர்ஜுன் தாஸ் அவர்கள் சினிமாவில் நடிக்கிறோன்னு ஒரு ஆர்வம், பட் இருந்தாலும் படித்து முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் பண்ண கம்பல்ஷனால் துபாயில் போய் கொஞ்ச நாள் வந்து வேலை பார்த்துருக்கிறாரு. ஆனால் அங்கேருந்தே இவருக்கு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாவது நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வம் இருந்திருக்குது. பட் என்ன பண்ணுறது, துபாயில் உட்காந்து எப்படிங்க நம்ம பண்ணுறது, விஜய் சேதுபதியே கிளம்பி வந்துட்டாரு, அதனால் நம்மளும் கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி துபாயில் அந்த வேலையை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்திருக்கிறாரு. ஆனால் வரத்துக்கு முன்னாடி மனுஷன் கிட்டத்தட்ட 100 கிலோ இருந்தாராம். இன்றைக்கி பார்க்குறதுக்கு எப்படி ஒல்லியாக வெண்டக்காய் மாதிரி இருக்கிறாரு. ஐயோ உடனே பாடி ஷேமிங்னு சொல்கிறாங்க, பாடி ஷேமிங்லாம் இல்லைங்க, வெண்டக்காய் மாதிரி தானே இருக்கிறாரு. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா பூசணிக்காய் மாதிரி இருப்பாராம். அதனால் சினிமாவில் நடிக்கணும்னா ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லி 40 கிலோ குறைச்சிட்டு தான் சினிமாவில் நடிகவே வந்துருக்கிறாரு. வந்த உடனே 2012 பெருமான் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சாச்சு, ஹீரோவாகவே மாறியாச்சு. பட் பெருசாக ரெக்கக்னைஸ் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது ஒரு படம் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன படங்கள் நடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் துருவ நட்சத்திரம் படத்தோட ட்ரைலர் எடுக்கும்போது கௌதம் மேனன் எனக்கு ஒரு கணீர் வாய்ஸ் ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணும்போது இவரோட வாய்ஸ் வந்து அந்த ட்ரைலரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த வாய்ஸ் வந்து நம்ம விநாயகன் வாய்ஸ் கிடையாது. விநாயகன் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், பட் ஆனால் அது வந்து அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் தானா. இந்த வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறமா
நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு ஸ்பார்க்கு, யாரா எவனோட குரல்றா இது, இந்த குரல் தாண்டா நான் கைதி படத்துக்கு வில்லனுக்கு வேணும், அவனை கூப்பிட்றான்னு கூப்பிட்டு ஆஃபீஸில் மீட் பண்ணா, டே குழந்தை நீயா, உன் குரலா இது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடியில் ஆஜானபாகோ ஒரு ஆள் இருப்பான் போல இது சத்யராஜ் மாதிரி அப்படின்னு எதிர்பார்த்தா குழந்தை மாதிரி வந்து நிற்கிறாரா, நீ தானா, உன்னோட வாய்ஸ் தானா, உண்மையாக சொல்லு, பேசிக்காமே நீ இல்லாட்டி அப்படியே மிமிக்ரி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லைங்க என் குரலே அப்படிதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உடனே நம்ம லோகேஷ் அவர்களும் இம்ப்ரெஸ் ஆகி ஓகே இந்த கேரக்டருக்கு குரல் தான் முக்கியம், உருவம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் கைதி படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா கைதியில் ஃபுல்லாக இருட்டாவே காமிச்சனால இந்த ஆளோட மூஞ்சி சரியாக தெரியாமல் அதுக்கப்புறம் இந்த ஆளை லைட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் பார்க்கறதுக்கும் நல்லா ஹீரோ மாதிரிக்கிறான் தான் அடுத்தடுத்த படத்தில் இவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டாரு. ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்களோட ஆரம்பமும் இப்படி தான்ப்பா இருந்தது. லிஸ்ட்டில் 14வதாக சொல்ல போகிறது நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். ஸோ பாவம் அவர் வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு மனுஷன் தான். ஏன்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற ஒரு சின்ன சீரியலில் வேறு லெவலில் இவருக்காகவே பார்த்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியனாக வந்தார், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்தார். இனி பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயின், எந்த படத்தில் நடித்தாலும் அந்த அளவுக்கு அவருக்குன்னு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து பெரிய லெவலில் வளர்ந்துட்டார். அவரோட திறமை தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆரம்பத்தில் சினிமாவுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதாவது பட்டுக்கோட்டையிலேருந்து வந்தவர் தமிழ் சினிமாவில் சாதிக்கணும்னு இங்கே வரும்போது தமிழ் சினிமாவில் போகிறதுக்கு முன்னாடியே தமிழ் ட்ராமா ட்ரூப் சொசைட்டி ஆஃப் நியூ ட்ராமா அப்படின்ற மாதிரி ஒரு தேட்டர் பிளே ஆரம்பித்து அதில் தேட்டர் பிளே தேட்டர் குரூப் ஆரம்பித்து அதில் தேட்டர் பிளே எல்லாம் நிறைய ஆரம்பத்தில் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தேட்டர்லேருந்து வருமானம் வராது அப்படின்றனால நிறைய வேலைகள் பார்த்துருக்காருங்க இவர். உதாரணத்துக்கு எல்ஐசி ஏஜென்ட்டாக இருந்திருக்கிறாராம். அதுக்கப்புறம் ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணியிருக்காரு, சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தேட்டர் பிளேலாம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷனில் இங்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன நடிப்பெல்லாம் பண்ணி தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சினிமாவிலையும் இருக்கணும், வருமானமும் சம்பாதிக்கணும். ஏன்னா சினிமாவில் வந்து நம்மளோட பேஷனுக்காக ஓடிக்கிட்டு வருமானம் சம்பாதிக்கிறது வேற எங்கேயாவது நம்ம வந்து தேடக்கூடாது, ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக மாறி இருக்காரு. ஸோ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக மாறினால தான் இன்னைக்கு பிழையே இல்லாமல் எப்பேற்பட்ட கேரக்டர் கொடுத்தாலும் பின்னி பெடல் எடுப்பார். இதையும் தாண்டி சூப்பர்மேன் படம் பார்த்துருப்போம்ல, அதில் ஒரு சீஃப் ரிப்போர்ட்டராக ஒருத்தர் இருப்பார் பாருங்க, இவருக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்தவரே இவர் தான். ஸோ இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நிறைய படங்கள் பண்ணி நிறைய நடிகர்களுக்கு இவர் வாய்ஸ் கொடுத்து தான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் ஒரு சீரியலில் இவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதிலிருந்து புச்சின்னு ஏறினவர் தான் இன்றைக்கி வேறு லெவலில் கலகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவரும் ஆரம்பத்தில் எல்ஐசி ஏஜென்ட் மற்றும் டூத் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணவர் தான்ப்பா. 15வதாக நடிகர் ஜீவன் அவர்கள். ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயின்னு ஒரு மேட்ரு. என்ன பண்ணுறது, இவர் வந்து நடிகிற படங்களெல்லாம் பண்ண அட்டூழியங்கள் அந்த மாதிரி நல்ல வசதியான பையன் தாங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன் தான். சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, காசு நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு நடிகராக ஃபேமஸ் ஆகணுமா, லெஜண்ட் சரவணா மாதிரி அப்படின்னு அன்றைக்கே யோசித்த லெஜண்ட் சரவணா தான் இவர். அதனால் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. மனுஷன் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா லேம்ப் போஸ்ட் மாதிரி இருப்பான், அதனால் வில்லனாகவும் யூஸ் பண்ணலாம், முடி பெருசாக வச்சுக்கிறதுனால ஹீரோவாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இவர் என்னென்ன பண்ணிக்கிறாரு தெரியுங்களா, இவர் இந்தியாவுக்கு வரது முன்னாடி லண்டனில் போய் ஏதோ ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருக்கிறாரு. படிக்கும் போது செலவுக்கு பார்ட் டைமுக்காக அங்கே பார்டெண்டர் வேலைலாம் பார்த்துக்கிறாராம் அவர். என்ன பண்ணுறது, இந்தியாவில் பெரிய பருப்பாக இருந்தாலும் அங்கே போனால் அவங்கள சாம்பார் வச்சுருவான் அப்படின்றதுக்கு ஜீவன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதாவது இந்தியாவில் வந்து எவ்வளோ பெரிய பணக்கார பையன், ஆனால் அங்கே போய் வெள்ளைக்காரனை நீ ஊற்றி விடுகிற வேலை பார்த்துருக்க பற்றியா அப்படின்ற மாதிரி ஊற்றி விடுகிற வேலைலாம் பார்த்து தன்னோட பாக்கெட் மணியை அவர் சம்பாதித்தாராம். அவ்வளோதான், இதுதான் ஒரு வரலாறு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வேறு யாரை சொல்லலாம், நம்ம நடராஜன் சுப்பிரமணியத்தை சொல்லலாமா, சதுரங்க வேட்டை. இவர் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஹிந்தி படம் நியூயார்க் ஜான் ஆப்ரஹாம் நடித்த படத்துலலாம் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் தான் மெயின் சீஃப் கேமராமேனுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவருக்கு என்ன ஆர்வம்னா, இவரும் பார்த்தீங்கன்னா மயக்கம் என்ன படத்தில் வர தனுஷ் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்வம், நான் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவாச்சும் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேமராலாம் வாங்கி வச்சுருப்பாரான். 18 வயசில் ஸ்கூலுக்கு போகிறதே நிறுத்தியாச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபுல்லாகவே கேமராவில் தாங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நிறைய வெட்டிங் ஆல்பம், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி மாடலிங் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் அதில் வர காசை வச்சு விதவிதமான கேமராக்கள்லாம் வாங்க வரான். ஸோ அந்த மாதிரி கேமரா மேலே அவ்வளோ ஆர்வம். ஸோ இந்த ஆர்வத்தை பார்த்த ஒரு சில சினிமாவாசிகள் பிஆர் விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு சீஃப் சினிமாட்டோகிராஃபர் கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர வச்சிருக்கிறாங்க. அங்கே போய்ட்டு இவரோட ஆர்வத்தை பார்த்து, நீ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் போய் அழிஞ்சிடக்கூடாது, இந்தியா ஃபுல்லாக நீ பயணம் பண்ணுன்னு ஏகப்பட்ட ஹிந்தி ஃபிலிம்ஸ் தெலுங்கு ஃபிலிம்ஸ்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபியில் ஒழுங்காக போயிட்டு இருந்த மனுஷனை கூட்டின்னு வந்து நாளை அப்படின்ற ஒரு படத்தில் ஹீரோ நடிக்க வச்சுட்டாங்க. ஆனால் அந்த படம் வந்து பெருசாக போகல. அதுக்கப்புறம் மிளகான ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படம் கொஞ்சம் காரசாரமாக நல்லா தான் இருக்கும். அந்த படத்தில் இவர் யார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டையில் தான் இவர் ஒரு ஸ்டாராக மாறிட்டார். ஆனால் ஒரு ஸ்டாராக ஆகிறதுக்கு இவ்வளோ வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து சினிமாட்டோகிராஃபராக எவ்வளோ பெரிய ஸ்டார் தெரியுமா, ஆனால் யாருக்குமே தெரில. ஆனால் ஒரு படம் நடித்த ஒன்று தான் என்ன எல்லாரும் திரும்பி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா நீ சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்ட, என்னென்ன படத்துக்கு நீ பண்ணனா சொல்கிறேன். துப்பாக்கி படத்துக்கு இவர் தான் மெயின் கேமராமேன், புலி படத்துக்கு இவர் தான் மெயின் கேமராமேன், அதுக்கப்புறம் ஹிந்தி படம் தேசி பாய்ஸ் ஜான் ஆப்ரஹாம் நடிச்சதுக்கும் இவர் தான் கேமராமேன், கோல்மால் ரிட்டர்ன்ஸுக்கும் இவர் தான் கேமராமேன்,
அதுக்கப்புறம் ராம் கோபால் வர்மாவோட ஒரு தத்து பிள்ளையாம். அவர் எந்த படம் எடுத்தாலும் அந்த படத்துக்கு நீ தாண்டா கேமராவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ராம் கோபால் வர்மா சொல்லிட்டு வரான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு ஆள். ஆனால் பெருசாக வெளில தெரியவே தெரியாது. ஒரு நடிகராக தான் தெரிய வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வேறு யாரை சொல்லலாம்? ஜீவனை சொல்லியாச்சு. ஆர்யா அவர்களையும் சொல்லணுமா? ஏன்னா டிபியில் போட்டுட்டோம். டிபியில்ன்ற பாருங்க தம்ப்நெயிலில் போட்டாச்சு. ஆர்யா அவர்களும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியும் வந்து சீஷெல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டை வச்சு, மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் இல்லை, சென்னை கிரீம்ஸ் ரோடில் சின்ன ரெஸ்டாரண்ட்டை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அப்பப்போ போய் அப்பா அம்மா பிஸ்னஸில் போய் உட்காரலாம், கல்லால் உட்காரலாம், ஏதாவது ஒரு பாக்கெட் மணியை பாக்கெட்டில் சுரின்னு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போய் உட்காந்துருப்பாரு. என்னமோ அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தாரா. அதுக்கப்புறம் இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம மாடலிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாடலிங் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது தான் இயக்குனர் ஜீவா கண்ணில் மாட்டினதுக்கு அப்புறமா இவரை இறக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் படத்துக்கு படம் பாடியை மாற்றி ஏற்றி நல்லா நடிச்சிருந்தாங்கிறாரு. ஆனால் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு இன்னும் ஆர்யா வர முடியல. நல்ல திறமையான நடிகர், நல்ல படத்துக்கு படம் வந்து அவரோட லுக்கை மாற்றக்கூடிய நிறைய திறமைகள் இருக்குது. சீக்கிரமாக பிடிச்சிட்டு ஒரு நல்ல படத்தை ஆர்யா அவர்கள். வெயிட் அண்ட் வாட்ச் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். அசோக் செல்வனை பற்றிலாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்லா படத்தில் அந்த டைட்டிலில் மூஞ்சி கூட தெரியாமல் வாய் தெரிகிற அளவுக்கு போஸ்டர்லாம் இவரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்லி நம்ம யாருங்க அவர் இந்த பீஸா படத்தில் வந்து போய் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்காராம் விஜய் சேதுபதி கேரக்டருக்கு. ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நலன் குமாரசாமி அவரோட படத்தில் 4 ஹீரோவில் ஒரு ஹீரோவாக வச்சு அப்படி படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி ஒரு நல்ல ஹீரோ அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் போஸ்டரு, ஃபோட்டோ, அஜித்தோட சின்ன வயசு கேரக்டர் இருட்டில் நிற்கிற மாதிரி, அஜித்தோட சின்ன வயசு கேரக்டர் வாய் தெரிகிற மாதிரிலாம் இவரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த மனுஷனுக்கு. ஸோ இப்படி எல்லாம் தான் சினிமாவில் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வராங்க. ஆனால் இதில் ஒரு சில பேர் என்ன நினைப்போம், இவெல்லாம் காசு கொடுத்து வந்திருப்பான், இவெல்லாம் என்ன எவனாவது கை காலை பிடிச்சி வந்திருப்பான், சினிமாவில் நம்மளும் போய் அப்படி நின்னா நல்லா அழகாக இருக்குமே வெள்ளையா போய் நின்னா கிடச்சிடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் சினிமா உள்ள தப்பு கணக்கு போட்டு வந்துடக்கூடாது. சினிமாவுக்குள்ளே வரணும்னா என்ன தான் திறமை இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ப்ரீ பிளான்டு ஒரு ஷெடியூல் உங்ககிட்ட இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். இதை வந்து போய் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் போட்டு வந்தால் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். அதை விட்டு எங்கள் ஊரில் நான் கலராக ஹீரோ மாதிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, நீ நல்லா நடிகிறேன்னு ஸ்கூலில் சொல்கிறாங்க, நீ நல்லா டான்ஸ் ஆடுறன்னு சொல்லிட்டு ரோட்டில் சொல்கிறாங்கன்னு அந்த திறமையை வச்சு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் டப்பா டான்ஸ் ஆடிடும் நண்பர்களே. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாருமே இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.